அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, சிவன் கோவிலுக்கு சென்று இந்த பாவம் பண்ணாதீங்க அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு சில ஆலோசனைகளை தரலாம் என்று இந்த ஆடியோ பதிவு செய்துள்ளேன். இந்த ஆடியோ மிக மிக முக்கியமான ஆடியோ. ஆடியோவை முழுமையாக பொறுமையாக கேட்டுவிட்டு அதன்படி நடந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. 2/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு 2027 குரு பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆபத்துக்கள், கண்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த 8 ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை சார்பாக குரு பெயர்ச்சி நடக்கும் நாளில் குரு பரிகார மகா ஹோமம் நடைபெற்று குரு பரிகார ரக்ஷை பிரசாதமாக கொடுக்க போகிறோம். இந்த ரக்ஷை 2027 குரு பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். எந்த தீட்டும் இந்த ரக்ஷைக்கு கிடையாது. அனைவரும் அணிந்து கொள்ளலாம். இந்த ரக்ஷை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கோவில் என்பது புனிதமான ஒரு இடம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த நிலைக்கு முன்னேறணும் அப்படின்னா இறைசக்தியினுடைய ஆசீர்வாதமும் இறைசக்தியினுடைய துணையும் வேணும். அப்படி இறைசக்தியுடைய ஆசீர்வாதத்தை பெறும் ஒரு புனிதமான இடம் கோவில். குறிப்பாக சிவன் கோயில் என்பது அதீதமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயமாக நமது இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவன் கோவிலுக்குள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் புண்ணியத்தையும் சில தவறுகள் பாவத்தையும் தரக்கூடும் என்று நமது ஆகமங்கள் கூறுகின்றன. எனவே நான் சொல்லும் இந்த விஷயங்களை சிவன் கோவிலில் செய்யாம தவிர்த்து விடுங்கள். முதலாவது விஷயம், நீங்க சிவன் கோவிலுக்கு போய் ஈசனை தரிசனம் பண்ணிட்டு எல்லா சிவன் ஆலயத்திலையும் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னிதானம் இருக்கும். அந்த சன்னிதானத்தில் போய் அவருக்கு முன்பாக கைத்தற்ற பழக்கம் தவறான ஒரு பழக்கம். பல பேர் இந்த தவறை செய்கிறாங்க. ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறேன்னா, சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவபெருமானின் பூஜை கணக்கை காக்கும் தெய்வமாக கருதப்படுகின்றார். அவரை மரியாதையுடன் வணங்கி அமைதியாக செல்ல வேண்டுமே ஒழிய கைத்தட்டி அவரை மரியாதை குறைவாக நடத்துவது, வணங்குவது பாவத்தை சேர்க்கும். இரண்டாவது விஷயம், சிவன் கோவில் தூண்களில் அல்லது சுவறுகளில் விபூதியை கொட்டக்கூடாது. பலர் இந்த தவறை செய்கிறாங்க. சிவன் கோவிலில் மட்டுமல்ல, எந்த கோவிலுடைய விபூதியும் அந்த தூணில் கொட்டுறதுங்கிறது பாவத்தை சேர்க்கும். சிவன் கோவில் தூண்களில் விபூதியை கொட்டக்கூடாது. மூன்றாவது முக்கியமான விஷயம், சிவன் கோவில்களில் அமர்ந்து குடும்ப கதைகள், சண்டை சச்சரவுகள், பிறரை பற்றி பேச்சுக்கள் கண்டிப்பாக கூடவே கூடாது. கோவிலில் இறை நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு. சிவன் கோவிலில் தேவையற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு நீங்கள் நேரத்தை செலவு செய்தால் அதனால் உங்களுக்கு பாவம் வந்து சேரும். அடுத்த விஷயம், சிவன் கோவிலுக்குள்ள சுவாமி தரிசனம் பண்ண போகும்போதும் சரி, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும்போதும் சரி, வேக வேகமாக நடக்கக்கூடாது. அமைதியாக பக்தியுடன் நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் சக்தி நிறைந்த தெய்வஸ்தானமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக, சிவன் கோவிலுக்குள் செல்போன் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். செல்போன் பேசிட்டு இருக்கிறது சிவனை நிந்திக்கும் ஒரு செயல். எனவே செல்போனை பயன்படுத்தாதீங்க. பலர் என்ன பண்ணுறாங்க, சிவனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் அமர்ந்துட்டு வரணும்னு அங்கே உட்காந்து செல்ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, யாருக்காச்சும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறது, அல்லது யாருக்காச்சும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. சிவ நிந்தனைக்கு ஆளாக நேரிடும். சிவன் கோவிலிருந்து வாங்கிட்டு வர விபூதியை எக்காரத்தை கொண்டும் வீணாக்கக்கூடாது. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதை வீணாக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சிவன் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்களை அவமரியாதையாக நடத்தக்கூடாது. அது பாவத்தை சேர்க்கும்.
சிவன் கோவிலுக்குள் அசுத்தமான உடை அணிந்து செல்லக்கூடாது. அதை போல சிவன் கோவிலுக்குள் வெறும் நெற்றியுடன் செல்லவே கூடாது. 180% பேர் இந்த தவறு செய்யறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அங்கிருந்து விபூதி எடுத்து நெத்தியில பூசிட்டு வெளியே வருவாங்க. இதை பழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கோவிலுக்கு நீங்க போகும்போதே வெறும் நெற்றியோட போக கூடாது. சிவனுக்கு முன்னால, ஈசனுக்கு முன்னால நீங்க நிற்கும் பொழுது வெறும் நெற்றியோட நிக்கிறீங்க அப்படின்னா அது தவறு. அடுத்த விஷயம், சிவனுக்கும் நந்திக்கும் இடையில நின்று சிவ தரிசனம் பார்க்கிறது. பலர் இந்த தவறை செய்யறாங்க. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே நின்று சிவ தரிசனம் பார்க்கக்கூடாது, தள்ளி நின்று தான் பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சிவன் கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை சேர்க்க வேண்டிய நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று அறியாமல் இந்த சிறு சிறு தவறுகள் செய்வதால பாவம் சேரும். எனவே அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஆழமாக சிவத்தன்மையுடன் அறிவுறுத்துகின்றேன். இது போன்ற ஆன்மீக தகவல்கள், பரிகாரங்கள், ஆலோசனைகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, ஓர் அறிவிப்பு. நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அத்துணையும் பெரியதாக எந்த செலவும் செய்யாமல் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே, உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டே ஆதிகால சித்தர் வழி பரிகாரம் செய்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வாருங்கள். 108 பிரச்சனைகளும் 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்களும் என்ற எங்களது வாட்ஸ்அப் வகுப்புக்கு 10/7/2026 இந்த வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக 108 நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும். மிக எளிமையான தமிழில் மிக எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஆதி காலத்தில் மனிதர்கள் மேற்கொண்ட பரிகாரங்கள் மற்றும் சித்தர்களும் ஞானிகளும் காடுகளில் இருந்து தவம் செய்யும் பொழுது செய்து கொண்ட பரிகாரங்கள், மிக எளிமையான பரிகாரங்களை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கற்றுக்கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.